அன்பு நமக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் அந்த அன்பை அப்படியே பர்ஃபெக்டா வெளிப்படுத்துறோம்? நிச்சயமா நம்ம யாருமே இல்லை. மெனி டைம்ஸ் அந்த அன்பை நம்மளால வெளிப்படுத்த முடியாம தான் இந்த பெருமையின் அரணின் வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். கோபம் வரும், வெறுப்பு வரும், பொய், மற்றவர்களை குறித்து அவதூறாக பொய்யாய் பேசுவது வரும். அடுத்தது கலகம். தேவன் வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு விரோதமாய் கலகம் செய்வதற்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற பெருமை தான். இப்போ இதை அத்தனையும் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன வேணும்? அன்பு என்னும் அரண் எனக்குள்ள வரணும். ஆனா அந்த அன்பு என்னும் அரணை என்னால கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே ஊற்றி அவர் மூலமாய் தேவனுடைய அன்பை எனக்குள்ள அனுப்பிட்டார். வந்துருச்சு அன்பு. ஆனா ஏன் அதை நான் வெளிப்படுத்த முடியல? ஏன் இன்னமும் பெருமையின் அரண் என்ன அடிக்கடி தோற்கடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ரீசன், அந்த அன்பை ருசி பார்க்காமல், அந்த அன்பை அறிந்து கொள்ளாமல், அந்த அன்பை நீங்கள் என்ன செய்ய முடியாது? பிறருக்கு நீங்கள் வெளிக்காட்ட முடியாது. அப்படின்னா நாங்கள் தேவ அன்பை ருசி பார்க்கலையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பல விதத்தில் நீங்கள் இன்னமும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை.